பாஜகவிலிருந்து விலகி அண்ணாமலை தனி கட்சி தொடங்குகிறார். ரஜினி ஆதரவுடன் திருச்சி கிழக்கில் போட்டி. தமிழக அரசியல் களம் மறுபடியும் ஒரு பெரும் புயலுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. தமிழக பாஜகவோட முன்னாள் தலைவராகவும் இளம் தலைவராகவும் அடையாளம் காணப்படக்கூடிய அண்ணாமலை பாஜகவிலிருந்து விலகி தனி கட்சி ஆரம்பிக்க போறதா வெளியாகி இருக்கக்கூடிய தகவல்கள் அரசியல் வட்டாரத்துல ரொம்ப பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. கடந்த கொஞ்ச வாரங்களாவே அண்ணாமலை தனி கட்சி தொடங்க போறாரு அப்படிங்கிற வதந்திகள் பரவிட்டு வந்த நிலையில அவருக்கு நெருக்கமான வட்டாரங்கள் இதை கிட்டத்தட்ட உறுதிப்படுத்த ரெடி ஆயிட்டு வருது. பாஜகவோட முக்கிய தூணா கருதப்பட்ட அண்ணாமலையோட இந்த திடீர் திட்டம் தமிழக அரசியல் சமன்பாடுகளை முழுமையா மாற்றி அமைக்கும் அப்படின்னு அரசியல் பார்வையாளர்கள் கருதுறாங்க. சமீபத்துல நடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி அண்ணாமலை திடீர்னு அரசியல் நடவடிக்கைகள்ல இருந்து முழுமையா விலகி மௌனம் காத்தது பலருக்கும் பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்துச்சு. தீவிர அரசியல்வாதியா இருந்த ஒருத்தர் தேர்தல் நேரத்துல அமைதியா இருக்கிறதுக்கான காரணம் இப்போ தெளிவாகி இருக்கு. அண்ணாமலை மத்திய அரசோட மும்மொழி கொள்கை அப்புறம் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்துக்கு எதிரா கடுமையான அறிக்கை ஒண்ண வெளியிட்டாரு. இந்த அறிக்கை அவருக்கும் பாஜக மேலிடத்துக்கும் இடையேயான ஆழமான விரிசல வெளிச்சம் போட்டு காட்டுச்சு. கட்சியோட அடிப்படை கொள்கையிலேயே முரண்பாடு ஏற்பட்டதால மேலிடம் போதிய ஆதரவு கொடுக்காததால அண்ணாமலை தனக்குன்னு தனி அரசியல் பாதையை தேர்வு செய்ய முடிவு செஞ்சிருக்கிறதா சொல்லப்படுது. தனி கட்சி ஆரம்பிக்கக்கூடிய திட்டத்தோட அண்ணாமலை அதிரடியான முதல் கட்ட நடவடிக்கைகளையும் திட்டமிட்டிருக்காரு. தமிழகத்துல சீக்கிரத்திலேயே நடக்க போற திருச்சி கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல்ல அவரு நேரடியா போட்டியிட இருக்கிறதா தகவல்கள் வெளியாயிருக்கு. அது மட்டும் இல்லாம தாராபுரம், மதுராந்தகம், பெருந்துறை, அம்பாசமுத்திரம் மாதிரியான காலியா இருக்கக்கூடிய இடைத்தேர்தல் தொகுதிகள்லயும் தன்னோட புதிய கட்சி சார்பில் வலுவான வேட்பாளர்களை நிறுத்த அவர் தீவிர ஆலோசனை நடத்திட்டு வராரு. பூத் அளவுல ரகசிய வேலைகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறதாவும் பல்வேறு தரப்பினரோட பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு வர்றதாவும் தெரிவிக்கப்பட்டுகிட்டு இருக்கு. இந்த நடவடிக்கைகள் அண்ணாமலையோட திட்டம் ரொம்பவுமே தீவிரமானது அப்படிங்கறத உறுதிப்படுத்துது. இப்போ அண்ணாமலை ஆன்மீக பயணமா நேபாளம் போயிருக்காரு. பயணத்தை முடிச்சுக்கிட்டு சீக்கிரமா அவரு சென்னை திரும்ப போறாரு. சென்னை வந்ததும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட முக்கிய சந்திப்பு நடத்த திட்டம் போட்டிருக்காரு. ரஜினிகாந்தோட அரசியல் ஆர்வம் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அண்ணாமலையோட நேர்மை, துடிப்பு அப்புறம் தமிழக மக்களுக்கான அர்ப்பணிப்பு ரஜினிகாந்துக்கு ரொம்பவுமே பிடித்தமானது அப்படிங்கறதால அவரோட புதிய கட்சிக்கு ரஜினி முழு ஆதரவு கொடுக்க வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்லப்படுது. ரஜினிகாந்த் மட்டும் இல்ல, தமிழகத்தோட பல முக்கிய தொழிலதிபர்கள், ஓய்வு பெற்ற உயர் அதிகாரிகள் அப்புறம் சில அரசியல் தலைவர்களும் அண்ணாமலைக்கு திரைமறைவில் ஆதரவு கொடுக்க முன் வந்திருக்கிறதா தகவல்கள் வெளிவருது. இந்த ஆதரவு அவரோட புதிய அரசியல் பயணத்துக்கு ரொம்ப பெரிய பலத்தை கொடுக்கும். அண்ணாமலையோட இந்த முடிவு பாஜகவுக்கு ரொம்ப பெரிய இழப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு கருதப்படுது. தமிழகத்துல பாஜகவை வலுப்படுத்தின முக்கிய முகங்கள்ல ஒருத்தரான அண்ணாமலை இனி மாற்று சக்தியா உருவெடுக்க போறாரு அப்படின்னு ஆருடங்கள் சொல்லுது. சென்னை திரும்பினதும் அவரு வெளியிட இருக்கக்கூடிய அதிகாரப்பூர்வ அறிவிப்ப ஒட்டுமொத்த தமிழகமும் ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு. இந்த அரசியல் மாற்றம் தமிழகத்துல புதிய கூட்டணி சமன்பாடுகளை உருவாக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அண்ணாமலையோட தனி கட்சி தமிழக அரசியல்ல எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கறத பொறுத்திருந்துதான் பார்க்கணும்.